அதாவதுங்க, சாதகம் பார்க்க வர்றாங்க. அந்த அந்த சாதகத்தில் வந்து எங்கள் மனைவி பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இடம் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, பங்களா கட்டிட்டாங்க. நம்ம ஒன்றும் கட்டலையே, நம்ம ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லியே எங்கள் மனைவி கேட்குதுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என் வருமானத்தை இருந்தாலும் நான் செய்யணும், கடன் வாங்கி செஞ்ச சிக்கல் வருங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லி சாதத்தை கொடுக்குறாரு. அந்த சாதத்தில் பார்த்திங்கன்னா, அவர் லக்கணத்தில் கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. 7ஆம் இடம் அப்போ தனுசு லக்கணம், லக்கணத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு. லக்கண புள்ளி வாங்கின சாரம் மூல நட்சத்திரம். எப்படிங்க இவர் விரத்தி ஆகிட்டார். தெய்வம், வாழ்க்கை, நாயன், நேர்மைன்னு பேசுகிறாரு. அவங்க மனைவி அப்படி இல்லை. பிரம்மாண்டமாக சம்பாதிக்கணும், பிரம்மாண்டமாக பண்ணணும், அந்த பண்ணணும். எது சொன்னால் பொய் பிராடு சொன்னால், எது சொன்னால் என்ன, எனக்கு பணம் வேணும், நான் பெரிய அளவில் பண்ணணும், பெரிய அளவில் நான் வீடு கட்டணும், பங்களா கட்டணும் அப்படிங்கிற என்ன அந்த மனைவிக்கு. அது புதன் வீடு இல்லவா, காற்று ராசி இல்லவா, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. இவர் பயப்படுறாரு. என்னடா என் மனைவி இப்படி போகிறது, ரூட்டே சரியில்லைங்க, ரொம்ப பணம் சம்பாதிக்கணும் ஆயுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க. ஊரணி காளி, துர்க்கை இந்த மாதிரி வந்து காளியை, வடக்கு பார்த்த காளியை வெளிப்படுத்திட்டு வாங்க. உங்கள் மனைவி நியாயமான கரெக்டான முறையில் சம்பாதிக்க மூமெண்டாயிடுவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் லக்கணத்தில் கேது இருக்குது, விநாயகர் பிடிங்க, நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம். இதை தான் வந்து லக்கணத்தில் கேது இருந்தாலும், 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், அது மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் அவங்க கிள்ளி மாதிரி இருப்பாங்க. சம்பாதிக்கணும், முன்னுக்கு வரணும், நிழலுக்கிறவங்க இல்லாமல் வாழ்க்கையில் செய்யணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து 2ஆம் இடத்துல ராகுன்னா பயங்கரம். இந்த வெளிநாடு போகிறது, ஃபாரின் போகிறது, இந்த விஷா பாஸ்போர்ட்டு இதெல்லாம் அவருக்கு தண்ணி மாதிரி பேசுகிறாருங்க. பயங்கரமானது வரும். எங்கேயுமே பார்த்திங்கன்னா பேச்சாற்றல், பொய் பிராடு பயங்கரமாக பேசி சம்பாதிக்கிறாங்க. புரோக்கர், கமிஷன், ஏஜெண்ட்டு அது மாதிரி எல்லாம் சும்மா. ஆனால் அவர் பேசுனா தான் உண்மையாக மாதிரி இருக்குங்க, பொய்யாவே தெரியாது. அவர் சொல்கிற வார்த்தை பூரா பார்த்திங்கன்னா உண்மை 100க்கு 200 மாதிரி தெரியும். ஆனால் அந்த காரியம் நடந்தோன்னு தான் தெரியும் பொய் நடந்திருக்குது, இதில் தப்பு நடந்திருக்குது, நம்ம ஏமாந்துட்டோம், பல லட்சம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு பார்ட்டிக்காரன் உணர்வாங்க. உணர்ந்தாலும் அங்கே போய் கேட்கலாம் முடியாது. அதுலேயும் ஒரு கொக்கி வச்சுருப்பார் அவர். நீங்கள் கேட்டு அதில் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே ஒரு கொக்கி வச்சுருப்பார். நீங்கள் பேச முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிடுவார். சொத்துலேயும் சரி, பிரச்சனையும் சரி. 2ஆம் இடத்துல ராகு உள்ள எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. ராகு இருக்குது, அது ராகு திசை ஓடிச்சுன்னு வச்சுக்க. ராகு இருக்குது, ராகு திசையே ஓடுது, சுய நட்சத்திரத்துலேருந்து ராகு ஓடுனா அவங்ககிட்ட மோதவே கூடாது, மோதி செய்ய முடியாது. பார்த்து சூதானமாக நம்ம மூமெண்ட் ஆகணும். பொய் பிராடு தான் இருக்கும், உண்மைங்களாம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிற எந்த மனிதனும் பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்து திசை இருக்கணும், சுய நட்சத்திரத்துலேருந்து நான் பாருங்கள். குருவோட நட்சத்திரம் தான் பணம் தான் அள்ளி குவிப்பார். சுக்கிரன் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காரு, வண்டி, வாகனம், பில்டிங், பக்கத்தில் பில்டிங் வாங்கியிருப்பாருங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவர் பார்த்து அந்த பத்திரத்தை காட்டுவார், இந்த பில்டிங் என் பேருக்கு பாருங்க அப்படின்னா. திடீர்னு வந்து எப்படி வருது? ராகு, அந்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல ராகு. சரி, அதை விடுங்க. குரு நட்சத்திரத்தில் ராகு இருக்குது அப்படின்னா பணம் எல்லாம் எந்தெந்த பேங்க்ல இருக்குது எல்லாம் அக்கௌண்ட் இருக்கும் பாரு. பயப்படுவார். எல்லாத்தையும் எடுத்து கைமாற்ற கொடுத்துருவார். வெளியில் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிற அப்புறம் எடுத்து உனக்கு 20 லட்சம், உனக்கு 10 லட்சம் வச்சுக்கோ, நீ மல்ல கொடு பார்த்து அப்படின்னு கொடுத்துருவார். ஏன்னா பயம், பேங்க்லேருந்து போயிருமே. ஏன்னா ராகு இல்லை. ராகு எப்படிங்க, ராகுங்கிறது ஒரு புத்துக்குள்ளேருந்து பாம்பு வெளியே வருது. வந்து வெளியே சுற்றி முற்றி பார்க்கும். நல்லவன் இருக்கானா கெட்டவன் இருக்கானா பார்ப்போம். கெட்டவன் நம்மளே இவரே ஏமாத்துறவர் தான், ஏமாத்துறவர் இருக்கேன் அப்படின்னு உள்ளே போயிடும் பாம்பு உள்ள. அதுதான் ராகு 2ஆம் இடத்துல. கேது 2ஆம் இடத்துல தான் எதையும் தப்பு செய்ய விடாதுங்க, சுருக்க பார்க்கும். பிரச்சனை செய்ய போக வேணாங்கும், வர்றவங்கள வணக்கம் சொல்லிட்டு போகலாம், மரியாதை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேது சொல்லும். 2ஆம் இடத்துல தான் ராகு இருந்தால் பிரமாண்டத்தை கொடுக்கும். ராகு இருந்தால் பொய் பிராடு பேச வைக்கும். 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் பொய் தான் பேசுவாங்க. 2ஆம் இடத்துல சனி இருந்தால் பொய் தான் பேசுவாங்க, அசிங்கமான வார்த்தை பேசுவாங்க. சண்டை கட்டும் போது அங்கே போய் நிற்க முடியாது பக்கத்தில். வாயில் என்ன வருதுன்னு தெரியுது வார்த்தை, அப்படி பேசுவாங்க 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் கேட்பேன். பொதுவாக இப்போ 4-5 பேர் சாதகம் பார்க்க வந்துருக்கிறாங்கன்னா, 2ஆம் இடத்துல சனி ஒரு சாதத்தில் இருக்குது, ஒரு அப்பாயோ அம்மாயோ அவங்க அப்பத்தாலோ அந்த மாதிரி இருந்தால் சொல்லுவாம்மா அசிங்க நீ வார்த்தை பேசுவியம்மா அப்படின்ட்டா, என்னங்க பக்கத்தில் இருந்து வாரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துல சனி இருந்தால் அசிங்கமான வார்த்தை, வாயில் நுழையக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அசிங்கமாக திட்டுவாங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி பொய் பிராடு பேசுறது, 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி பொய் பிராடு அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களால மாற்ற விட முடியாது. கட்ட போக வரைக்கும் அதை அப்படி தான் பேசுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்து சுதனமாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதுதான் வாழ்க்கை. அதாவது 2ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல சனி இருந்தால் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அது 2ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல சனி இருந்து அது திசையே ஓடிச்சினாலும் ரொம்ப சிக்கல். பார்த்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.